ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன் சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து நம்ம ரம்யா ஜோ அண்ட் அப்சரா என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ ரம்யா ஜோ ஆல்ரெடி சாண்ட்ரா பற்றி வெளியே வந்து எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போகும்போது கதறி எழுதிருப்பாங்க, இனிமேல் எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. அதை வந்துட்டு ரம்யா ஜோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல விடு அப்படி இப்படின்னு பேசியிருப்பாங்க. அதுவும் தனியாக 2 பேரும் அந்த பாத்ரூமோட பேசியிருப்பாங்க. நான் கூட யோசிப்பேன், என்ன விஜய் படம் தான் இருக்காங்களே, ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறமா ரம்யாஜி ஒரு சில இன்டர்வியூ சொல்லும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. வெளியே போகும்போது அழுதுருக்காங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க, கலாய்ச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரம்யாஜி எப்போ உள்ளே வருவாங்க, சாண்ட்ராவை பற்றி என்ன பேசுவாங்கன்ற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிளப்பி இருந்தது. உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்தவொடனே ஆனால் செம்மையாக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அப்சராவெல்லாம் ரொம்ப கொண்டாடினாங்க. ஏன்னா அப்சரா வந்து நானே பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ஷிவின் வந்துட்டு ஒரு சம்பவத்தை பண்ணாங்க, அவங்க வந்து டாப் 3ல் வந்தாங்க. அந்த மாதிரி அப்சரா ஏதோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அவங்க திரும்ப வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரம்யாஜா வரும்போது எல்லாருமே ஹக் பண்ணி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஜாலியாகிட்டாங்க. சபரிலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக நிறைய தங்கச்சியை மீட் பண்ணுறாரு இல்லையா. அதுக்கப்புறம் வந்து இப்படி கையை பிடிச்சாங்க. சாண்ட்ரா பிடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அழுக வர ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. ஏன் அழுவுற, அப்படியே பார்த்துக்கலாம், ஆல் இஸ் வெல், எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லிட்டு ஒரு ஹக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன இப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க, டிவியில் பார்க்க சகிக்கலைன்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. வரவங்க போகிறவங்களாம் வந்து சாண்ட்ரா ஒரு பக்கம் வியனா வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க, விக்ரமை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. மற்றவங்களும் ஆனால் சைலண்ட்டாக இருக்காங்க, வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் வினோத் மட்டும் தான் வந்துட்டு தன்னைத்தானே வந்து கலாய்ச்சிக்கிறார். இதுதான் கொடுமையாக இருக்குது. பரவாயில்ல. அமித் அவர்கள் வேறு இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. வீடியோ இன்டர்வியூவில் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். ஸோ நான் உள்ளே போய் வினோத்துக்காக இருப்பேன் அப்படின்லாமல் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் யாரோட வருகைக்காக இன்னும் காத்துட்ருக்கீங்கன்ற மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.